பாக்குறத பாத்துருப்பாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, இந்த ஊர்ல காயத்ரின்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு கூட ஒரு பையன் இப்பதான் காரைக்குடியில சம்பந்தம் பேச. ஆமா ஆமா, சொல்லுங்க. அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுங்களா? அவங்க வீடு இப்படி தார் ரோட்டோட போனீங்கன்னா 2 தெரு தள்ளி வலதுகை பக்கம் அங்க ஒரு தோப்பு இருக்கு. அங்கேதான் அவங்க வீடு. சரி, வாங்க வாங்க வாங்க. மா, மாம் மாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. வந்ததுமே வெளியில போன்னு சொல்லி கதவடைக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்களே, ரொம்ப நன்றிங்க. மா, மண்டபத்துல நடந்த விஷயமா இதுல பேச என்னங்க இருக்கு? மண்டபத்துல நடந்த கலவரத்தை நாங்க கண்ணால பார்த்தோமே. மா, நடந்த விஷயங்களுக்காக இல்லங்க, உங்களை நாங்க ஒரு குறையும் சொல்லல. எங்க தேர்வு தப்பா இருந்துச்சு, அதான் நாங்க வந்துட்டோம். என்ன ராஜேஷ், என்ன பண்ண சொல்ற? நீயே பார்த்தல்ல, அந்த மண்டபத்துல அத்தனை பேர் நிக்கும் போது, ஊரே ஒண்ணு கூடி இருக்கும் போது திருட்டு, அதுவும் கோவில் நகை போலீஸ்ன்னு, சேச்சே, இந்த இடம் நமக்கு ஒத்து வராதுப்பா. மா, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தாம்மா காரணம். ஆமாங்க, எல்லாம் என்னோட அகம்பாவத்தினால வந்த விளைச்சல். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு ஒரு மகன் இருந்தாம்மா. பேரு பாண்டி. என் மகன் சாவுக்கு எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குடும்பம் எல்லாரையும் நான் பழிவாங்க கிளம்பி, நான் தான் எங்க அண்ணனை மாட்டி விட கோயில்ல இருந்து நகையை திருடிட்டு வந்து எங்க அண்ணன் வீட்டுல வச்சு அப்புறம் மாட்டி விட்டேன். எல்லாத்தையும் திட்டம் போட்டு கெடுத்தது நான் தான். தப்பெல்லாம் என் மேலதாப்பா. ஆமாங்க, திருட்டுக்கு என் அண்ணனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. ஆமாம்மா, என் மகன் பாண்டிய கொண்டது வேற ஒருத்தன். போலீஸ் எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள போட்டாங்க. என்னங்க என்னென்னமா சொல்றீங்க? எங்க அண்ணன் குடும்பம் தங்கமான குடும்பங்க, எல்லாத்தையும் கெடுத்தது நான் தாங்க. இல்லங்க, இப்ப நீங்க இங்க வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றீங்க. ஆனா நாங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் எங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துட்டோம். நாளைக்கோ நாளை மறுநாளோ போய் சம்பந்தம் பேச போறோம்.